ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஃபெடரலிசம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். உங்க எக்ஸாம்ல பவர் ஷேரிங்கை பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த முழு கான்செப்டையும் நாம ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, முதல்ல ஃபெடரலிசம்னா என்ன? இந்த வார்த்தையை கேட்ட உடனே கொஞ்சம் கஷ்டமா தோணும். ஆனா இந்த கான்செப்டை சிம்பிளா புரிஞ்சுக்க நம்ம டெய்லி லைஃப்ல இருந்து ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. சரி, ஒரு பெரிய சரவணபவன் கிச்சனுக்குள்ள போற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க ஒரு ஹெட் ஷெஃப் இருப்பார் இல்லையா? அவர்தான் மெனு என்னவா இருக்கணும், சாம்பாரோட டேஸ்ட் எப்படி இருக்கணும்னு பொதுவான ரூல்ஸ் எல்லாம் போடுவார். இதான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா அந்த கிச்சன்ல தோசை சுடுறதுக்கு ஒருத்தர், சட்னி அரைக்கிறதுக்கு ஒருத்தர்னு தனித்தனி குக் இருப்பாங்கல்ல. அந்த தோசை மாஸ்டர் தோசைய எவ்வளவு மொறுமொறுன்னு சுடணும்னு அவர் தான் முடிவு பண்ணுவார். இதுக்கு போய் ஹெட் ஷெஃப் கிட்ட கேட்க மாட்டாரு. இவங்க தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். சோ ஹெட் ஷெஃப் பொதுவான ரூல்ஸ் சொன்னாலும் ஒவ்வொரு குக்குக்கும் அவங்க வேலையை செய்ய சுதந்திரம் இருக்கு. இதான் பேசிக் ஐடியா. இப்போ அந்த சரவணபவன் உதாரணத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதையே உங்க எக்ஸாம் பேப்பர்ல எப்படி எழுதணும், அதுக்கு இந்த டெஃபினேஷனை நோட் பண்ணிக்கோங்க. Federalism is a system of government in which power is divided between a central authority and various constituent units of the country. இதுல நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது ஃபெடரல் சிஸ்டம்க்கும் யூனிட்டரி சிஸ்டம்க்கும் உள்ள வித்தியாசம். யூனிட்டரி சிஸ்டம்ங்கிறது ஒரு சின்ன காஃபி ஷாப் மாதிரி. அங்க ஓனர் தான் எல்லா முடிவையும் எடுப்பாரு. ஆனா ஃபெடரல் சிஸ்டம்ங்கிறது நம்ம சரவணபவன் கிச்சன் மாதிரி. இங்க பவர் ஷேர் பண்ணப்பட்டிருக்கும். இதோட அர்த்தம் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்ச உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இதை இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணணும் ஆர்டர் போட முடியாது. ரெண்டு பேருக்குமே தனித்தனி பவர்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஃபெடரலிசமோட கோல் என்ன? சிம்பிளா சொன்னா இதுக்கு ரெண்டு முக்கியமான நோக்கம் இருக்கு. ஒன்னு, மொத்த நாட்டையும் ஒற்றுமையா வச்சுக்கிறது. ரெண்டாவது, ஒவ்வொரு மாநிலத்தோட தனிப்பட்ட கலாச்சாரம், மொழிய மதிக்கிறது. இத உங்க ஆன்சர்ல ஒரே வரியில சூப்பரா எழுதணும்னா இந்த எக்ஸாம் டிப் யூஸ் பண்ணுங்க. Federalism equals to dual objectives: to unite the country and respect regional diversity. இதை எழுதினாலே மார்க்ஸ் அல்லலாம். ஓகே, இந்த ஃபெடரலிசம் எப்படி உருவாகுது? இதுல ரெண்டு மெயின் ரூட்ஸ் இருக்கு. ஒன்னு, சின்ன சின்ன யூனிட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பெருசாகிறது. இன்னொன்னு, ஒரு பெரிய யூனிட் தன்னோட பவரை சின்ன சின்னதா பிரிச்சு கொடுக்கறது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு கிரிக்கெட் ஸ்கூல் நாலேஜோட பார்க்கலாம் வாங்க. முதல்ல கமிங் டுகெதர் ஃபெடரேஷன். இது அப்படியே நம்ம ஏரியா கிரிக்கெட் டீம் மாதிரி. 4-5 தெரு டீம் ஒன்னா சேர்ந்து, நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் பெரிய டோர்னமெண்ட்ல ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஒரு பெரிய டீமை உருவாக்குவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் USA. ரெண்டாவது, ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். இது நம்ம ஸ்கூல் மாதிரி யோசிங்க. பிரின்சிபல் ஒரே ஆளா மொத்த ஸ்கூலையும் பார்த்துக்க முடியாதுல்ல. அதனால ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் ஒரு கேப்டனை போட்டு அவங்களுக்கு சில பொறுப்புகளை பிரிச்சு கொடுப்பாரு. நம்ம இந்தியா இந்த வகைதான். இப்போ இந்த மேப்பை பாருங்க. இந்த ரெட் கலர்ல இருக்கிற நாடுகள் எல்லாமே ஃபெடரல் கண்ட்ரீஸ் தான். இதுல பாருங்க, USA ஒரு கமிங் டுகெதர் ஃபெடரேஷன். பல ஸ்டேட்ஸ் ஒன்னா சேர்ந்து உருவானது நம்ம கிரிக்கெட் டீம் மாதிரி. ஆனா நம்ம இந்தியா ஒரு ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். ஒரு பெரிய நாட்டை நிர்வாகம் பண்றதுக்காக பவரை மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கோம், நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி. நம்ம ஸ்கூல் உதாரணத்தையே எடுத்துக்கோங்க. ஹவுஸ் கேப்டனுக்கு பவர் இருந்தாலும் பிரின்சிபலுக்கு எப்பவுமே கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கும் இல்லையா? அதே லாஜிக் தான் இங்கேயும். ஸோ இந்த எக்ஸாம் டிப் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இன் ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன்ஸ் லைக் இந்தியா, த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் டிபிக்கலி மோர் பவர்ஃபுல் தேன் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் சரி. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நம்ம இந்தியா உண்மையில ஒரு ஃபெடரல் கண்ட்ரியா? நம்ம கான்ஸ்டிடியூஷன் இதை பத்தி என்ன சொல்லுது? வாங்க பார்க்கலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஃபெடரேஷன்ற வார்த்தையே கிடையாது. ஆமா, எங்கேயுமே யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா இந்தியா ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வார்த்தை இல்லைனா என்ன, நம்ம சிஸ்டம் முழுக்க முழுக்க ஃபெடரலிசம் கொள்கைப்படி தான் இயங்குது. அந்த பவர் ஷேரிங்கும் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம இந்தியா ஒரு ஹோல்டிங் டுகெதர் டைப் ஃபெடரல் நாடு தான். அது மட்டும் இல்ல, இந்தியாவோட சிஸ்டம் இன்னும் ஸ்பெஷல். மற்ற நாடுகள்ல 2 லெவல் கவர்மெண்ட் தான் இருக்கும். ஆனா நம்ம கிட்ட 3 லெவல் இருக்கு. நம்பர் 1 டெல்லியில இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்பர் 2 ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறம் நம்பர் 3 நம்ம வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற நம்ம ஊர் பஞ்சாயத்து, நகராட்சி, அதாவது லோக்கல் கவர்மெண்ட். பவர் இப்படி 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ 3 கவர்மெண்ட் இருக்கு. யாருக்கு என்ன வேலை, யாருக்கு என்ன பவர், இதுல குழப்பம் வராதா? அதுக்கு தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சூப்பரான ஏற்பாடு இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்களேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இடத்துல ரோடு போடலான்னு சொல்லுது. அதே இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் பாலம் கட்ட போறோம்னு சொல்றது. என்ன ஆகும்? ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடும் இல்லையா? இந்த மாதிரி குழப்பம் வரவே கூடாதுன்னு தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் பவர் ரொம்ப தெளிவா 3 லிஸ்டா திரிச்சிருக்கு. இந்த ஸ்லைடை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை ஒரு அப்பார்ட்மெண்ட் அனாலஜியோட புரிஞ்சுக்கலாம். யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற டிஃபென்ஸ், பேங்கிங் மாதிரி விஷயங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்டோட மெயின் கேட் செக்யூரிட்டி மாதிரி. இது எல்லாருக்கும் பொதுவானது. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கும். அடுத்த ஸ்டேட் லிஸ்ட்.
இதுல இருக்கிற போலீஸ், விவசாயம்லாம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிற ரூல்ஸ் மாதிரி இத அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்துக்கும். கடைசியா கன்கரண்ட் லிஸ்ட். இதுல இருக்கிற எஜுகேஷன், ஃபாரஸ்ட்லாம் அபார்ட்மெண்டோட காமன் பிளே கிரவுண்ட் மாதிரி. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரூல்ஸ் போடலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரூல்ஸ் போடலாம். சிம்பிள் இல்லையா? இந்த பவர் ஷேரிங் சும்மா பேப்பரோட இல்ல, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு. இத அவ்வளவு சுலபமா மாத்த முடியாது. அதான் இந்த செக்ஷனோட எக்ஸாம் டிப். The parliament cannot change this power sharing arrangement on its own. It requires the consent of the states. அதாவது பார்லிமெண்ட் மட்டும் நினைச்சு அதை மாத்த முடியாது, மாநிலங்களோட சம்மதமும் வேணும். இதுதான் நம்ம ஃபெடரல் சிஸ்டமோட பவர். ஓகே, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னு பார்த்துட்டோம். ஆனா பவர் அதோட நிக்கல, இன்னும் ஒரு படி கீழே மக்களோட கைக்கே வரும்போது என்ன ஆகும்? அதான் நம்மளோட அடுத்த டாபிக், டீசென்ட்ரலைசேஷன். உங்க டெக்ஸ்ட் புக்ல ஒரு லைன் இருக்கும், so we are like a 3-tier coach in a train. இது சும்மா ஒரு உதாரணம் இல்ல, நம்ம கவர்மெண்டோட அமைப்பே அப்படிதான். அந்த 3வது கோச் என்ன பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாம். அந்த 3வது கோச்சுக்கு எப்படி பவர் கிடைச்சது? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டீசென்ட்ரலைசேஷன். உங்க எக்ஸாமுக்கு இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். டீசென்ட்ரலைசேஷன் when power is taken away from central and state governments and given to local government. சிம்பிளா சொன்னா சென்ட்ரல், ஸ்டேட் கிட்ட இருந்து பவரை வாங்கி லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது. இந்த ரயில்வே உதாரணத்தையே பாருங்களேன், இன்னும் கிளியரா புரியும். இந்தியா முழுக்க ரயில்வே ரூல்ஸை போடுறது சென்ட்ரல் கவர்மெண்ட். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஸ்டேஷனை மேனேஜ் பண்றது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனா நம்ம ஒரு ஸ்டேஷனை சுத்தமா வச்சுக்க வேண்டியது யாரு? அது டெல்லியில இருக்கிறவங்களோட வேலை இல்ல, அது நம்ம லோக்கல் கவர்மெண்டோட வேலை, நம்ம ஊர் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டியோட வேலை. இப்படிதான் பவர் மக்கள் கிட்ட டைரக்டா வருது. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த லோக்கல் கவர்மெண்ட் ஆரம்பத்துல இருந்தே இவ்ளோ பவர்ஃபுல்லா இல்ல. அதுக்கு பெருசா அதிகாரம் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா 1992ல ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட்டுச்சு. அப்போ கொண்டு வந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான் இந்த 3வது லெவல ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்துச்சு. இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/3. ஆமா, அந்த 1992 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட்ல 3ல் 1 பங்கு சீட் பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, ஒரு பெரிய சோஷியல் சேஞ்ச். இதனால தான் இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல நிறைய பஞ்சாயத்து தலைவர்களா பெண்களை பார்க்க முடியுது. இந்த பாயிண்ட் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம். அப்போ எதுக்காக இந்த டீசென்ட்ரலைசேஷன்? இதோட அல்டிமேட் கோல் என்ன? அதுக்கு தான் இந்த ஃபைனல் எக்ஸாம் டிப். Decentralization strengthens democracy by allowing people to directly participate in decision making in their own localities. நம்ம தெருவில் இருக்கிற பிரச்சனையை நாமளே பேசி தீர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது இல்லையா? அதுதான் டெமோக்ரஸி. ஸோ இப்போ இந்தியாவில் பவர் எப்படி ஷேர் பண்ணப்படுதுன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். சென்டர், ஸ்டேட், லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு. ஆனா இந்த பவர் ஷேரிங் நாம பேசுற மொழியையும் நம்ம மாநிலங்களோட எல்லைகளையும் எப்படி முடிவு பண்ணுச்சுன்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்க? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்லையா? இதை பத்தி நாம அடுத்த செஷன்ல டீட்டெயிலா பார்க்கலாம்.